நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வக்கரமடைய போகிற ஒரு காலகட்டம். சனி பகவான் வந்து ஆல்ரெடி வக்கரத்தில் தான் இருக்கார். இப்போ குரு பகவானும் இந்த மாத கடைசியில் வக்கரம் அப்படிங்கிறத அடைய போகிறாரு. அப்போ 2 ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது வக்கரம் அடையுது. அப்படிங்கும்போது நிறைய மக்களுக்கு இந்த மாதத்தில் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஏகப்பட்ட யோசனைகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அப்போ இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னி ராசியில் இருக்கார். 18ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசிக்கு போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார். 23ஆம் தேதி கடக ராசிக்கு போகிறாரு. புதன் ஏகப்பட்ட மாற்றம். மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 6ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறாரு. 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் துலா ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 14ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. 15ஆம் தேதி அன்னைக்கு வக்கரம் அடைகிறார். சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் தான் இருக்கார். ராகு குருவோட வீடான மீனத்திலையும், கேது புதனோட வீடான கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், இந்த ராஜகிரகங்களோட வக்கர நிலை, இந்த கிரகங்களோட பார்வை, இது எல்லாம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்தில் அப்படிங்கிறத பார்த்துருவோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக வருட கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது இல்லை. சனி பகவான் வந்து ஜென்ம சனியாக ராசியில் இருக்கார், வக்கரம் அடைஞ்சிருக்கார். அதை நம்ம மாதம் சொல்லி எனக்கு சொல்லியும் போர் அடிச்சிருச்சு, உங்களுக்கு கேட்டும் போர் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஜென்ம சனி அப்படின்னாலே அவமானத்தை தேடி கொடுக்கும், ஏமாற்றும். எங்கேயாவது போய் ஏமாந்துருப்போம். என்ன தான் நம்ம வெளிப்போட இருந்தாலும் நம்மளை அவனாவது ஏமாற்றி விட்டுருப்பான். அதுமாரி துரோகம், கூட இருக்கிறவன் தான் முதுகில் குத்திருப்பான். எவனுக்கு நல்லது நினச்சோமோ அவன் தான் நம்மளை வச்சு சாத்தி விட்டு போயிருப்பான். அதுமாரி பார்த்திங்கன்னா நிறைய பண விஷயம் கொடுக்கல் வாங்கல ஏமாந்து போயிருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு ஆசை விட்டு இன்னொருத்தன்ட்ட கொடுத்துட்டு நாம் பிச்சை எடுக்கிற நிலமை, இன்னொருத்தன்ட்ட கஷ்டம்னு வந்து நின்னானே அப்படின்னு சொல்லிட்டு எவங்கிட்டையாவது ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு நம்ம கை கட்டி நிற்க வேண்டிய நிலமை. இப்படி தன் பிரச்சனைக்கு தான் நிற்கிறது இல்லாமல் அடுத்தவன் பிரச்சனைக்காக போய் நிற்கிறதே இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையாக இருந்திருக்கும். இப்போ இந்த மாதத்தில் அதெல்லாம் சரியாயிடும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம குருவாக குரு இருக்கார் ராசிக்கு 4வது வீட்டில். இப்போ இந்த 4வது வீட்டில் இருக்கிற குருவும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருப்பார். இப்போ குரு வந்து வக்கரம் அடைஞ்சு போகிறாரு. அதோட ஒரு முரண்பாடான கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் 15ஆம் தேதியில் உருவாகுது. 15ஆம் தேதி குரு வந்து வக்கரம் அடைகிறார். அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 4வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் விருச்சிகத்துக்கு போயிடுவார். அப்போ குரு சுக்கிரனை பார்ப்பார், சுக்கிரன் குருவை பார்ப்பார். இந்த 2 முரண்பாடான பகை கிரகங்களோட பார்வை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்மளோட கொடுக்கல் வாங்கல் சரியாயிடும். எப்பாடா ஒருத்தன்ட்ட கடனை வாங்கிட்டு நாம் பட்ட பாடு இருக்கே, எப்பா சாமி ஆளை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்பிக்கையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை கொடுத்து வச்சுருப்போம், நாளைக்கு நம்ம வாங்கிக்கலாம், நமக்கு தேவைப்பட்டப்ப நம்ம கையில் இருந்தால் செலவாகி போகுது அப்படின்னு. அதை வாங்கிறதுக்கு படாத பாடு போடணும். 1 லட்சத்தை கொடுத்துட்டு 5000மும் 10,000மும் சில்லறையாக வாங்கி ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போடும். அந்த மாதிரி கணக்கில் மாட்டியிருப்பீங்க. இதுமாரி யாருக்காவது ஜாமீன் போட்டு எங்கேயாவது கடன் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு நமக்கு அவப்பேர். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறதுல மாட்டினவங்க எல்லாத்துக்குமே அதுலேருந்து கொஞ்சம் விடிவு கிடைக்கும். அதுமாரி ஏகப்பட்ட அவமானங்கள் இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில். ஒருத்தனுக்கு நல்லது செய்ய போய் எனக்கு கெட்ட பேர் ஆகி போச்சு, தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு வந்துருச்சு, ஒருத்தனுக்கு சப்போர்ட்டு கேட்க போய் சண்டையை விலைக்கு விட்டேன், என் மேலே கேச போட்டானோ அப்படிங்கிற மாதிரியான மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனைலாம் இந்த மாதத்தில் வெளியே வந்துடும். இது மாதிரி மாத கிரகங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். மாத தொடக்கத்திலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் புதன் உச்சம். உங்களோட ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் அஷ்டமத்தில் உச்சமடைகிறது அப்படிங்கிறது நல்லதில்லை. சில இடர்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இது ஒரு 6 நாளைக்கு தான் அப்படிங்கிறதால நீங்கள் அதை கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதம் தொடங்கும் போதே சில இழப்புகள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க. யாராவது புது ஆளுங்க இருப்பாங்க, அவங்கள நம்பி ஏதாவது காரியம் செஞ்சுட்டு ஏற்கனவே பழகினவனை வச்சே செஞ்சுருக்கலாம், புதுசாக ஒருத்தனை கொண்டாந்து விட்டேன், இது இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு வேலை செய்வீங்க, பழைய ஆளுங்க வேண்டாம் அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு புது ஆளை கொண்டாடுவீங்க, இவன் அவனுக்கு மோசமாக இருப்பான். ஒரு கடை வச்சுருக்கேன், இல்லை ஒரு அலுவலகம் வச்சுருக்கேன், பழைய வேலையாளை நிறுத்திட்டு புது ஆளை வேலைக்கு சேர்த்துருப்பீங்க, இதுக்கு பழைய ஆளே அவ்வளோவா தேவலாண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்படிப்பட்ட தப்பான முடிவுகள் எல்லாம் 6ஆம் தேதிக்கு மேலே சரியாயிடும். ஏன்னா 6ஆம் தேதிக்கு மேலே இந்த புதன் வந்து அஷ்டமத்துலேருந்து பயிற்சியாகி பாக்கியத்துக்கு போயிடுறார். 6 தேதி வரைக்கும் வந்த வரன் கூட தட்டிட்டு போயிருக்கோம். நல்ல வரன் ஒன்று பிள்ளைகளுக்கு அமைஞ்சிருக்கும்,
பேசி முடிக்கலான்னு போகிற நேரத்தில் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ரூட்டில் தட்டிக்கிட்டு போயிருக்கும். இந்த 6ஆம் தேதிக்கு மேலே புதன் வந்து துலா ராசிக்கு போய் அங்கே இருக்கிற சுக்கிரனோட சேருவார். புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் உருவாகுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வரன் பார்க்கறதுக்கு நல்ல நேரம். கும்பராசிக்காரர்கள் திருமணமாகாதவர்களுக்கு இப்போ வரம் பார்க்கலாம். மாரி உங்களோட பிள்ளைகளுக்கு வரம் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம். நல்ல வரன் அப்படிங்கிறது உடனே அமையும். நல்ல ஜாதக பொருத்தத்தோட நல்ல வேலையில் இருக்கக்கூடிய வரன் அப்படிங்கிறது அமையும். அது மாதிரி பெரிய பெரிய பிரபல நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு வேலைக்கு அழைப்பு வரும். நமக்கே ஆச்சரியத்தை கொடுக்கும். நம்ம இதெல்லாம் பெரிய கம்பெனி, நம்மலாம் இங்கெல்லாம் போக முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிறுவனத்துலேருந்தெல்லாம் கூட நமக்கு வேலைக்கு அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதை பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி காசு பணம் தேவை, அர்ஜென்ட்டுக்கு ஒரு கடன் தேவை அப்படின்னா கூட கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும். பட்ட கஷ்டம்லாம் போச்சு, இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு மேலே மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதோட சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் துலா ராசியில் இருக்கார். அது சொந்த வீடு, 4க்கும் 9க்கும் அதிபதி, 9லேயே ஆட்சி பெற்று உட்காந்துருக்காருங்கிறதால பாக்கியஸ்தானம் வலுவடையுது. பிள்ளைகளோட வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். அதுமாதிரி உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றம், இலாகா மாற்றம் இருக்கும். நம்ம ஒரு வேலைக்கு படிச்சிருப்போம், படித்ததுக்கு வேலை கிடச்சிருக்காது. ஊரில் 4 பேர் என்னடா வேலைக்கு போலியான்னு கேட்டிருப்பான். நமக்கு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறோமோ இல்லையோ, ஊர் வாயில் உழுவாமல் இருக்கிறது கேட்குறவனுக்கு பதில் சொல்கிறதுக்காக ஏதாவது வேலைக்கு போகணுண்டான்னு கிடைச்ச வேலையில் போய் ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் துறை சார்ந்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம படித்ததுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு புலம்பிகிட்டு இருந்தவங்க கூட இப்போ படித்த படிப்புக்கு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பரிபூர்ணமாக இருக்குது. அதோட சில பேருக்கு இலாக்கா மாற்றம், இடம் மாற்றம் அப்படிங்கிறது வரும். ஒரு வெளியூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, குடும்பத்தை பிரிஞ்சு தொலை தூரத்தில், இப்போ உள்ளூருக்கே வேலை கிடைக்கும். பரவாயில்ல, உண்மையாகவே வீட்டு சொத்தை தின்னுட்டு நல்லபடியாக இருக்கும். ஏற்கனவே ஜென்மசனி காலகட்டத்தில் வயிற்றுல பிரச்சனை, அல்சர், அஜீரணம், தொண்டை புண்ணு இதெல்லாம் இருக்கும். ஹோட்டல் சொத்தை தின்னு அதெல்லாம் பெருத்துக்குச்சே வழியே ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே சொந்த ஊருக்கே இடம் மாற்றம் அப்படிங்கிறது அமைஞ்சிரும். அதுமாரி சில பேர் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்புனா தான் வேலைக்கு போக முடியுது. ராத்திரி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர 10 மணி ஆகி போகுது. வீட்டில் வந்து பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ண முடியல. அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே இடம் மாறுதல் அப்படிங்கிறது கிடைக்கும். அதேமாதிரி சில பேருக்கு சுயஜாதகத்தில் சுக்கிரபலம் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு வேலைக்கு போக வேண்டிய சூழல் இருக்கும். இப்படியும் இடமாற்றம் வரும். ஆனால் அந்த இடமாற்றத்தால் 10 ரூபா சம்பள உயர்வு கிடைக்கும். அதுலேயும் லாபத்தை கொடுத்து தான் அவங்களை அனுப்புவார். இப்போ சாதாரணமான வேலையில் இருக்கிறவங்க ஒரு இடமாறுதலால் ஒரு ப்ரமோஷன், ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட், சம்பள உயர்வு இதையெல்லாம் கொடுத்து வெளியூருக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரியான இடமாற்றம் அப்படிங்கிறது தான் வரும். குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் வருமான பற்றாக்குறை, உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாரு. அதனால் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, தனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் போய் அர்த்தாட்டமத்தில் உட்காந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் போயிட்டார். இதுக்கு மேலே கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாயிடும். அதுமாரி வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க. இப்போ குலதெய்வ கோயிலுக்கு ஒரு மொட்டை போடுறேன், இல்லை ஏதாவது பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் வச்சுருந்துருப்பீங்க, அதையெல்லாம் செய்யலாம். இப்படி நேர்த்தி கடன் எதுவும் இல்லை ஜோசியர் அப்படின்னா கூட இந்த மாதத்தில் ஒரு நாள் உங்களோட குலதெய்வ ஆலயத்துக்கு போய் பொங்கல் படையலிட்டு குலதெய்வத்தை மனசார வணங்கிட்டு வாங்க. இன்னும் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயகர் வழிபாடு, சனிக்கிழமையில அனுமன் வழிபாடு, மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எள் விளக்கு ஏற்றி சனி பகவான் வழிபாடு, எள் சாதத்தை நெய்வேத்தியமாக சனி பகவானுக்கு படைச்சி காக்கைக்கு அன்னம் விட்டுட்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சனிக்கிழமையில, இந்த மாதத்தில் ஏதோ ஒரு சனிக்கிழமையில 9 மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்க. 9 பேருக்கு மேலே பண்ண முடியும்னாலும் நீங்கள் பண்ணலாம். 9 பேருக்கு குறையாமல் அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணிட்டு வாங்க. மிக நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.